அனைவருக்கும் இனிய அறிவியல் வணக்கம். நாம் வாழக்கூடிய பூமியில் 4ல் 3 பங்கு கடல் இருக்குது, 1 பங்கு தான் நிலப்பரப்பு இருக்குது. அந்த நிலப்பரப்பில் நாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக 2 வகையான போக்குவரத்தை பயன்படுத்துகிறோம். ஒன்று சாலை போக்குவரத்து, இன்னொன்று ரயில் போக்குவரத்து, இருப்பு பாதை போக்குவரத்து. நாம் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இருப்பு பாதைகள் வந்துருச்சு, ரயில் பயன்பாடு வந்துருச்சு. ஆங்கிலேயர்கள் முதல்ல நமக்கு ரயில் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அவங்களுடைய வர்த்தகத்துக்காகவும் வியாபாரத்துக்காகவும் கிழக்கிந்திய கம்பெனியோட தேவைகளுக்காக ரயில் பாதைகளை நமக்கு கொண்டு வந்தாங்க, பாலங்கள் கட்டினாங்க. அப்போது ரயில் பாதைகள் அப்படின்னு வந்தப்போ நமக்கு சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா ரயில் விபத்துகள், சாலை விபத்துகள் நடக்குது. சாலையில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இடையில ஏதாவது பொருட்கள் வந்தால் நம்ம சடன் பிரேக் போட முடியும், பாதையை மாற்றிக்கலாம். ஆனால் ரயில் பாதையில் என்னென்னா ரயிலை உடனடியாக நிறுத்த முடியாது, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, ரயிலில் யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா உடனே நிறுத்த முடியாது. அடுத்து ரயில் பாதையை மாற்ற முடியாது, அந்த ட்ராக்கில் மட்டும்தான் ட்ரெயின் போக முடியும். ரயில் விபத்துகள் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நடந்தது. நம்ம ஆரம்ப காலத்தில் அரசர்கள் காலத்தில் குதிரையில் போனோம், அடுத்து மாட்டு வண்டியில் போனோம், அடுத்து குதிரை வண்டியில் போனோம், சாரட் வண்டியில் போனோம், அடுத்து நம்ம மிதிவண்டி கண்டுபிடிச்சி மிதிவண்டியில் சைக்கிளில் போனோம். அடுத்து இருசக்கர வாகனங்கள் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் இருசக்கர வாகனங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இருசக்கர வாகனங்கள் அதிகமாகும்போது இருசக்கர வாகனங்கள் இவ்வளோ அதிகமாகிடுச்சு, நிறையா டெக்னாலஜி நமக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ரயில் விபத்துக்கள் நடந்தது. ஆனால் இன்னமும் நமக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட ரயில் விபத்துக்கள் ஆண்டுதோறும் நடந்துகிட்டே இருக்குது. இதனால் அரசாங்கத்துக்கு அதிகமான பேரிழப்பும் உயிரிழப்பும் பொருள் சேதமும் உயிர் சேதமும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் கோவில்பட்டி லட்சுமி ஸ்கூலில் இருக்கும். லட்சுமி ஸ்கூலில் இந்த ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் தினந்தோறும் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதையெல்லாம் பார்க்கும்போது இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். அந்த ரயில்வே ட்ராக்கில் தினந்தோறும் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது, அது விபத்தாகவும் நடக்குது, தற்கொலைகளாகவும் நடக்குது. நிறைய விபத்துகள், ரயில்கள் ஒன்றோட ஒன்று மோதுறது, ரயிலில் மனிதர்கள் அடிபடுறது, விலங்குகள் அடிபடுறது, அந்த மாதிரி நிறைய விபத்துகள் நம்ம இந்தியாவில் நாள்தோறும் நடந்துகிட்ருக்கு. இந்திய அரசாங்கத்துக்கு இது பெரிய சவாலாக இருக்குது. அதனால் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை எங்களோட கான்செப்டாக எங்களோட ப்ராப்ளமாக எடுத்தோம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய விபத்துகள் பார்த்திங்கன்னா நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் நடந்த விபத்துகள் சில தான் நான் உங்களுக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த விபத்துகள் பார்த்திங்கன்னா இது ட்ரெயின் ஆக்சிடெண்ட் இன் ஜார்க்கண்டில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு. ட்ரெயின் ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகுது, ஒரு ட்ரெயின் பின்னாடி போய் இன்னொரு ட்ரெயின் மோதுறது, 2 ட்ரெயின் நேருக்கு நேராக மோதுறது, அந்த மாதிரி நிறையா பொருட்சேதமும் உயிர் சேதமும் இதனால் ஏற்படுது. அடுத்து நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டுக்கு அடுத்தது ட்ரெயின் ஒன்றோட ஒன்று மோதுறது, ட்ரெயின் கிராஷ் ஆகிறது. அடுத்து விலங்குகள், நம்ம பாதுகாக்க வேண்டிய முக்கியமான நாட்டோட செல்வம் முக்கியமாக நிறைய விலங்குகள் ட்ரெயினில் அடிபடுது. இருந்தாலும் யானைகள் போன்ற பெரிய விலங்குகள் அடிபடுறது மிகப்பெரிய வருத்தமான செய்தி. நம்ம இவ்வளோ அறிவியல் முன்னேற்றம் அடைஞ்ச காலத்துலேயும் இன்னமும் நாம் இந்த விபத்துக்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன வழி கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ அறிவியலால் முடியாதது எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி யானைகள் இழப்பு ஏற்படுது, விலங்குகள், மனிதர்கள், பறவைகள், மயில் போன்ற தேசிய பறவைகள், இந்த மாதிரி முக்கியமான பல இழப்புகளை நாம் என்ன செய்கிறோம், இந்த ரயில் விபத்துகளில் நாம் இழக்கிறோம். இதுதான் எங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரயில் விபத்துகள் மற்றும் ரயிலில் விலங்குகள் விபத்துகளால் இழக்கிறது தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக நாங்கள் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்டூடெண்ட் டீம் சிக்மா சயின்ஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸும் கைட் டீச்சரும் நாங்கள் இதுக்காக ரிசர்ச் பண்ணி நாங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் உருவாக்கியிருக்கோம். இந்த ப்ரோட்டோடைப் மாடலுக்காக நாங்கள் ஒரு ட்ரெயின் மாடலை எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரெயின் மாடலில் நாங்கள் ஒரு சர்க்கியூட் போர்டு ஃபிட் பண்ணுறோம். அந்த சர்க்கியூட் போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் நாங்கள் ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறோம்.
அதாவது ட்ராக்லேயும் சென்சார் வைக்கலாம், ட்ரெயின்லேயும் சென்சார் வைக்கலாம். ஆனா நாங்க வந்து ட்ரெயின்ல வைக்கிறோம். ஏன்னா ட்ராக்ல வச்சோம்னா, ட்ராக்கோட ஏரியா ரொம்ப விரிவா இருக்கும். ட்ரெயின்ல வைக்கிறது பெட்டர், ட்ராக்ல வைக்கிறத விட. அப்ப இந்த ட்ரெயின்ல வந்து நாங்க வந்து இந்த இடத்துல ஒரு சென்சார் ஃபிட் பண்றோம். இந்த சென்சார் வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம தேவைக்கு ஏத்தபடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது புரோட்டோடைப் மாடலா இருக்கனால நாங்க வந்து ஸ்மால் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்சார் என்னன்னா, இன்ஃப்ராரெட் சென்சார். இன்ஃப்ராரெட் ரிசீவ் சென்சார். இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது யாராவது குறுக்க வந்தாங்கன்னா, இது என்ன செய்யும்னா, ஃபர்ஸ்ட்டு அலாரம் குடுத்து ட்ரெயினோட பைலட்டுக்கு வந்து எச்சரிக்கை குடுக்கும். ட்ராக்ல ஏதோ சம்திங் இருக்குது. இன்னொரு ட்ரெயின் வந்து வருது, அல்லது இன்னொரு ட்ரெயின் போயிட்டுருக்குது. இன்னொரு ட்ரெயின் வந்து நிக்குது. அல்லது ஏதோ யானை குறுக்க வந்திருக்குது. அந்த மாதிரி ஏதோ சம்திங் அப்படிங்கிறத டிரைவருக்கு வந்து எச்சரிக்கை குடுக்கும். அடுத்து இதுலயே அட்வான்ஸா நம்ம வந்து அதுவே வந்து ட்ரெயினோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ற மாரி, இடையில இந்த மாரி எதுவும் வரும்போது அந்த சென்சாரே ட்ரெயினோட வேகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரேக் போட முடியும். ட்ரெயின்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் போடுறதுக்கான இதையும் அது பண்ணும். இந்த சர்க்யூட் போர்டுல வந்து நாங்க வந்து 555 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். 8 பின் டைமர் ஐசி. அடுத்து 3 பின் ஐசி 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 3 பின் டிரான்சிஸ்டர். இங்க வந்து ஒரு டிரான்சிஸ்டரா நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிரான்சிஸ்டர் 3 பின் டிரான்சிஸ்டர் வந்து ஆம்ப்க்கு வந்து நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து கெப்பாசிட்டர். ரெட் கலர் கெப்பாசிட்டர் வந்து நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் எதுக்காகனா, நாய்ஸ் ஃபில்டரா நாங்க வந்து இத யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சவுண்டுக்காக ஒரு அலாரம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க நாங்க புதிதாக கண்டுபிடிச்சது. இது வந்து நாங்க எங்கேயுமே YouTubeல சர்ச் பண்ணியோ, Googleல சர்ச் பண்ணியோ நாங்க எடுக்கல. இது வந்து எங்க ஏரியால உள்ள ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன நாங்களே எங்க மாணவர்கள் குழுவோட சேர்ந்து நாங்க வந்து இத உருவாக்கியிருக்கோம். இந்த உருவாக்கத்தோட செயல் விளக்கத்த நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த சென்சார வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப எதுவுமே குறுக்க எந்த பொருளுமே வராத பட்சத்துல இது வந்து என்ன செய்யாதுன்னா, அலாரம் குடுக்காது. அதே நேரம் குறுக்க ஏதாவது நம்ம வரும்போது இது என்ன செய்யும்னா, அலாரம் குடுக்கும். எதுவுமே வராத பட்சத்துல இந்த அலாரம் வந்து என்ன செய்யும்னா, நமக்கு ஆஃப் ஆயிரும். குறுக்க ஏதாவது பொருட்கள் வரும்போது நமக்கு என்ன செய்யும்னா, இது அலாரம் குடுக்கும். பொருட்கள் வராத நேரத்துல நமக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யாது, அலாரம் குடுக்காது. இதுதான் இந்த ரயில்வே ட்ராக் சேஃப்டி சென்சார். இந்த ப்ராஜெக்ட்டோட பேர் என்னதுன்னா, ரயில்வே ட்ராக் சேஃப்டி சென்சார். ரயில் விபத்துகளோட எண்ணிக்கைய குறைக்கணும், முற்றிலும் தவிர்க்கணும். அந்த நோக்கத்துக்காக தான் அரசாங்கத்துக்கு பயன்படுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ட நாங்க உருவாக்கியிருக்கோம். ப்ராஜெக்ட்டோட ப்ராப்ளம் சொல்லிட்டோம். அதோட சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். இதுல வந்து கன்சியூமர் யாரு அப்படின்னா, இதுல கஸ்டமர் யாரு அப்படின்னா கவர்மெண்ட் தான். கன்சியூமர் யாருன்னா மக்கள். மக்களோட பயன்பாட்டுக்கு, மக்களோட பாதுகாப்புக்காக நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ட உருவாக்கியிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம கப்பல்கள்லயும், விமானங்கள்லயும் விபத்துகள தவிர்க்கிறதுக்காக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டும் நாங்க வந்து கான்செப்ட் வச்சிருக்கோம். இத வந்து நாங்க அடுத்த லெவலுக்கு போகும்போது நாங்க இதையே ரோபாட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் போற மாதிரி, ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் நிக்கிற மாதிரி, பிரேக் போடுற மாதிரி நாங்க வந்து ரோபாட்டிக்ஸ்ல பண்ணலாம்னு இருக்கிறோம். இதுக்கு எங்க ஸ்கூல்லயும் நெறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க ஸ்கூல்ல நெறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்காக. தேங்க் யூ. நன்றி.